शैले सदया पात्रं दीपत्यादिगुणार्णवं यतीन्द्रपर्वणं वन्दे नम्यता मातरं मुनिं लक्ष्मीनाथसमारम्भां नादयां मुणमत्वयमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्परां यो नित्यमच्युतपदां भुजयुग्मरुक्म व्यामोहतस्तदितराणि तृणाय मेने अस्मद्गुरोर्भगवतोषदेकसिन्धोः रामानुजस्य तरणौ शरणं प्रपद्ये ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம். அருமையாக போன பகுதியிலே கோரதத்தை நம்ம அருமையா அனுபவிச்சோம். 15ஆம் திருநாள் அந்த எம்பெருமான் ஸ்ரீவித்யா ராஜகோபாலன் ருக்மணி சத்யபாமா சமேதராக அந்த கோரதத்துல எழுந்தருள காட்சிய அதை வார்த்தைகளாலே வர்ணிக்க முடியாது அப்படின்னு நம்ம சொல்லிண்டே இருக்கும் பொழுது அந்த கோபாலன் குட்டன் அந்த 16ஆம் திருநாள் காலையில நவநீத சேவை அப்படின்னு சொல்லக்கூடிய அருமையான அந்த வெண்ணத்தாழி உற்சவத்துல அப்படியே அந்த எம்பெருமான் வர அழக நம்ம பார்த்தோம்னா அந்த 2 கையால அந்த குடத்தை கட்டிண்டு அப்படியே தவழ்ந்த கண்ணனாக அப்படியே ஒரு கையில வெண்ணெய வச்சுண்டு ஒண்ணுமே தெரியாதவனாக அப்படியே அந்த எம்பெருமான் அப்படியே காலையில கிளம்பி வர அழகு பார்த்தோம்னா வார்த்தைகளாலே வர்ணிக்க முடியாது. அது அந்த யசோதைக்கு கூட இது மாதிரி ஒரு சேவையை அந்த எம்பெருமான் கொடுக்கலையா? அந்த கோபில கோபுரனுடைய மகர்ஷிகளுக்கு தான் கொடுத்தான். அதற்கு பிறகு அந்த கண்ணனாக அந்த கோபாலன் அந்த வெண்ணத்தாழி உற்சவத்துல நவநீத சேவையில யாருக்கெல்லாம் கொடுக்கிறானா? நம்மை போன்ற ஆட்சியர்களுக்குத்தான் கொடுக்கின்றானாம். எப்படி இருக்கார்னா, தோயாவின் தயிர்மை அமுதுண்ண சொன்னார் சொல்லின கும்பரிசே பெற்றதாயாலா புண்டிருந்து அழுதேங்கும் தாடாலா கரையோர்க்கும் விண்ணோர்க்கும் சேயாய் அப்படின்னு சொல்லக்கூடிய தோயாத இனிய தயிரும் நெய்யையும் அமுது செய்ய தாயாகிய யசோதையினால் கட்டுண்டிருந்து விம்மி விம்மி அழுத பெரியோனேன்னு இருந்த அந்த யசோதைக்கு கொடுத்த காட்சியை விட அந்த எம்பெருமான் எப்படி நவநீத சேவையில எப்படி நமக்கெல்லாம் காட்சி தரானா, வைகையிலும் வெண்ணெய் கலந்துண்டான் பொய் கலவாது என்மெயில் கலந்தான் என்மெய் கலந்தான். அந்த எம்பெருமான் ராஜகோபாலன் என்ன பண்றானா, வைகளும் நாள்தோறும் என்ன பண்றானா, தினந்தோறும் வெண்ணெய் கலந்துண்டான் வெண்ணெய் கை கலந்துண்டான் அப்படின்னு சொல்லலாம். 2 கைகளாலும் வெண்ணெயை கலந்து அப்படியே திருடி உள்ளுவானாம். அவனுக்கு அந்த திருடி உண்றதுலதான் என்னவா ஒரு மகிழ்ச்சியா. அந்த வெண்ணத்தாழி கண்ணனாக அப்படியே ராஜகோபாலனாக நமக்கெல்லாம் காட்சி கொடுக்கின்றான். எப்படி இருக்கான் அப்படின்னா, பொய் களவாது அவன் திருடி உண்றான்னு நினைக்கிறதுனால அவன் பொய்யன் அவன் கல்லன்னு எல்லாரும் சொல்றாளே, அவன் பொய்யும் கிடையாது கல்வனும் கிடையாது. பொய் களவாது பொய்யே சேர்க்காதவன் எப்படி இருக்கானா, எந்த ஒரு பொலித்தன்மையும் கிடையாது, பொய்யும் இன்றியும் எப்படி இருக்கா அந்த கோபாலன் எப்படின்னா, தம் பக்தர்களுக்காக என்னவாக இருக்கானா, தூய்மையான உள்ளத்தோடு. யாரெல்லாம் எந்த பக்தர்கள்லாம் எப்படி தூய்மையா இருக்காளோ அவ எல்லாரையும் தாங்கிட்ட இழுப்பானாம். அப்படி இருக்கிற ராஜகோபாலன் நவநீத சேவையில வெண்ணத்தாழி உற்சவத்துல எப்படி இருக்கானா, என் மனதில் கலந்தான். எப்படி இருக்கானா, நம்ம மனசுல அப்படியே கலந்துறானாம். எப்படி இருக்கானா ராஜகோபாலன், எப்படி இந்த வெண்ணெய நம்ம கையில தொட்டோம்னா அப்படியே பிசு 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 பிசுன்னு நம்மளை விட்டு பிரியாதோ அது மாதிரி இந்த எம்பெருமான் ராஜகோபாலன் ஸ்ரீவித்யா ராஜகோபாலன் எப்படி ஆயிடுறானா, நம்மோடு கலந்துறானா. அந்தர்பகிச்ச நாராயணகா அப்படின்னு வேதம் சொல்றத இந்த இடத்துல நடத்தி காட்டுறானா. எப்படி நடத்தி காட்டுறானா, நம்ம உடம்புக்குள்ளேயே கலந்துன்றானாம். அப்படியே கலந்து நம்ம அவனோடு பிரிக்க முடியாம அந்த ராஜகோபாலன் எப்படி நம்மை எல்லாம் ஆட்கொள்கின்றான் அப்படின்னு இந்த இடத்துல பெரியோர்கள்லாம் அனுபவிக்கிறார். ஏன்னா இந்த வார்த்தையே வைகளும் வெண்ணெய் கலந்துண்டான் பொய் கலவாத என்மை கலந்தான்
அப்படின்னு எங்கெல்லாம் வெண்ணத்தாழ் உற்சவம் இருக்கோ இதெல்லாம் பெரியோர்கள்லாம் ஆச்சாரிய பெருமக்கள்லாம் இதை கோட் பண்றா. ஏன் கோட் பண்றானா, அந்த பகவான் நவநீத கிருஷ்ணன் இருக்கானே அவன் நெய்ய திருடி உண்றதுல அவனுக்கு சந்தோஷம். எந்த நெய்ய திருடி உண்றான், எந்த வெண்ணைய திருடி உண்றான்னா பக்தர்களின் உள்ளத்தை திருடி 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 ஏன் திருடுறானா, அவ இந்த சம்சாரம்னு இந்த சாகரத்துல கஷ்டப்பட்டு இருக்காளே, அந்த சம்சார சாகரத்திலிருந்து அவளை மீட்டு எங்க கொண்டு வரணும், பொய் களவாது பொய்யே இல்லாத ஒரு நகரம் இருக்கா, அதுதான் வைகுந்த மாநகர். அங்க அழைச்சிட்டு வரணுங்கிறதுக்காக அவன் என்ன பண்றானா, என் மெய் கலந்தான், அந்த மெய்யில கலக்கறான். அப்படிப்பட்ட அந்த அருமையான உற்சவம் என்னன்னா வெண்ணத்தாழி உற்சவம். அப்படியே என்ன சொல்றது, எல்லா மன்னார்குடியில உள்ள எல்லாரும் எப்படி மாறுவா அப்படின்னா ஆட்சியர்களாகவே மாறுவார். இதை எப்படி அனுபவிக்கலாம் முதல்லன்னா ராஜு சாஸ்திரிகளுடைய வார்த்தையில அருமையா அனுபவிக்கலாம். கத்தூரி திலகாங்க பால முத திருமந்த ஸ்மிதாஸ்யாம்புஜம் கந்தர்பாயுத சுந்தரம் சிசுதயா சஞ்சாரி ஜானுக்ரமை சமஸ்லீஷ்யன் நவநீத பூர்ண கலசம் பிம்பாதரம் சாதரம் மாயா கோபவகுர்மகா கிமவித்யாயாமி காயாமிச. எப்படி இருக்கான் அப்படின்னா, அந்த கண்ணன் எப்படி இருக்கான், அந்த கோபாலன் எப்படி இந்த வெண்ணத்தாழ் உற்சவத்துல இருக்கான்னு அருமையான அந்த சமஸ்கிருத ஸ்லோகத்தின் மூலமாக நமக்கெல்லாம் காட்டுறார். எப்படி காட்டுறாருன்னா, அந்த மாயினால் இந்த யுகத்தில் பக்தர்களின் மன நிறைவிற்காக ஒரு குழந்தையாய் ஆளிலே மேர்ந்த அந்த குழந்தை எப்படி இருக்கும், கராரவிந்தே நவதாரவிந்தம் முகாரவிந்தே வினிவேஷந்தம் வடஷ்ய பத்ரஷ்ய புடேசியானம் பாலம் முகுந்தம் மனசாஸ்மராமின்னு சொல்லும் விதமாக ஒரு குழந்தையாக ஒரு பாலகனாக அந்த ராஜகோபாலன் எப்படின்னா தவழற குழந்தையாக தவழும் குழந்தையாக எப்படி இருக்கானா, ஆயிரம் ஆயிரம் மன்மத அழகு மிளிர. அப்படியே அந்த வெண்ணத்தாழில பார்க்கும் பொழுது அந்த கோபால குட்டனுடைய அழகை பார்க்கும் பொழுது அப்படியே யசோதையெல்லாம் இது மாதிரி காட்சி எனக்கு கொடுக்கலையேடா கண்ணா அப்படின்னு வருத்தப்படுற மாதிரி அந்த கோபில கோபுரலையர்கள்லாம் நான் கிருஷ்ணாவதாரத்துல சேவிக்க எனக்கு கொடுப்பன இல்லைனாலும் இப்படிப்பட்ட சேவை எனக்கு கொடுத்தீங்களே அப்படின்னு சொல்லும் விதமாக கலியுகத்துல எல்லாம் நம்ம அப்படியே இப்படிப்பட்ட ஒரு அருமையான ஒரு காட்சியை எங்கேயும் கொடுக்கலையே அப்படின்னு சொல்லும் விதமாக அந்த உயர்நலம் உடைய பெருமான் எப்படி இருக்கான்னா தவழ்ந்த கண்ணனாக அப்படியே அந்த கோபாலன் எப்படி இருக்கான், வெண்ணெய் நிறைந்த குடத்தை ஒரு கையால் அணைத்தபடியே அவன் எப்படி இருக்கானா, ஒரு கையால அந்த வெண்ணெய் குடத்தை அப்படியே கட்டின்னு இருக்கானா. ஏன்னா யாரும் எடுத்துன்னு போயிடக்கூடாது, இந்த குடத்துலதான் ஒவ்வொரு பக்தர்களையா நான் மயக்கி மயக்கி நான் போட்டுண்டே வரேன் அப்படின்னு சொல்லும் விதமாக மறுகையால் பக்தர்கள் உன்னை வெண்ணையால் அன்புடன் நடிக்கும் பொழுதெல்லாம் பொறுத்தருளி. மன்னார்குடியில பார்த்தோம்னா அங்க இருக்கிற எல்லாரும் என்ன பண்ணுவானா, அந்த ஒரு வெத்தலையில அந்த வெண்ணெய வச்சு கொடுப்பாலாம், புட்டு 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 புட்டுன்னு அடிப்பாலாம். அப்ப இந்த எம்பெருமானுக்கு என்ன தோணுமா, அன்னைக்கு யசோத அடிச்ச மாதிரி இவ அடிக்கிறா, ஆனா யசோத லெவலுக்கு இவ அடிக்கல. ஏன்னா யசோத எப்படி கண்ணினம் திருத்தாம்பினால் கட்டுண்ண பண்ணிய பெருமாயன் அப்படின்னு இருக்கும்படியா அந்த அப்படியே அவ கட்டினானா அதை யாராலையுமே நீக்க முடியாதான், அப்படி கட்டுவாளாம். அது மாதிரி இல்லாம அவ யசோத அடிச்ச மாதிரி அடிக்கல, இவாலாம் அன்பால அடிக்கிறா, யசோதையும் அன்பாலதான் அடிச்சா, ஆனா அந்த அடி லெவல் வரல அப்படின்னு சொல்லும்படியா அன்புடன் அடிக்கும் பொழுதெல்லாம் பொறுத்தருளி. அவ அடிக்கும் பொழுதெல்லாம் அந்த எம்பெருமான் என்ன பண்ண, நம்ம டெய்லி பெருமாள் அடிச்சுன்னு தான் இருக்கோம். என்னன்னா பெருமாள் நமக்காக அந்த ஸ்ரீரங்க நாதனாக அப்படியே இங்க படுத்துட்டு இருக்கான் கண்ணனாக. நம்ம அவனையா நினைச்சுட்டு இருக்கோம், எதையோ நினைச்சுட்டு இருக்க முடியாது. அப்படிப்பட்ட நம்ம எல்லாம் ஒரு தாயாக ஒரு தந்தையாக நம்ம செய்யற அத்தனையும் பொறுத்துண்டு எப்படி இருக்கானா, அன்புடன் கருணை பொங்க பார்க்கவே
அடிக்கடி உன் தளிர் கரங்களால் முகத்தை வழித்து விட்டு கொள்கிறாயா. அப்படியே வெண்ணெய் அப்படியே வழிஞ்சுட்டே இருக்கும். அங்க இருக்கிற தீட்சிதர்கள்லாம் அப்படியே வெண்ணெயை எடுத்துட்டே இருப்பா. ஆனா கோகுலத்துல என்ன பண்ணுவோம்னா இவனே எடுப்பானா. அந்த அழகுதான் கோகுலர். ஏன்னா அர்ச்சகர்கள்லாம் அந்த எம்பெருமானுடைய ஆணைக்காக அப்படியே இருக்கா. அப்படியே மேல ஏறிண்டு அவ அப்படியே அந்த வெண்ணெயை எடுக்கிற அழகு இருக்கு. அவ எடுக்கிற ஸ்பீடு ஜாஸ்தியா. அந்த ஆட்சியர்களாக இருக்கின்ற அந்த மன்னார்குடியை சுத்தி இருக்கின்ற அத்தனை பேரும் அந்த வெத்தலையில இருக்கிற அந்த வெண்ணெயை அடிக்கிற ஸ்பீடு ஜாஸ்தியான 2 பேருக்கு உள்ள போட்டியே நடக்குமா. ஒரு ஷட்டில் காம்படிஷனே அந்த இடத்துல நடக்குமா. அப்படிப்பட்ட அருமையான முகத்தை வழித்து விட்டு கொள்கிறாயா. அத சுவாமி என்ன சொல்றானா, உன் இந்த மாயையை நினைத்து உன்னையே வழிபடுகின்றேன். அப்படிப்பட்ட அருமையான அந்த வெண்ணத்தாழ் உற்சவத்தை பாக்குறதுக்கு பெருமாள் கிளம்பும் பொழுது கோபாலனா இருப்பா. அப்புறம் பார்த்தா வெண்ணெய் உண்ட வாயனா வெண்ணெய் அளந்து கொடுங்கும் விளையாடு பொழுதியும் கொண்டு தின்னவிரா உன்னை தேய்த்து கிடக்க நான் ஒட்டேன் அப்படின்னு ஏன் வந்தது பெரியாழ்வாருக்குன்னா, இந்த அருமையான அந்த வெண்ணத்தாழ் உற்சவத்தை பார்த்ததுனாலதான் அவருக்கு முதல் பாசுரமே எம்பெருமான் குடிக்க வரும் பொழுது இந்த திருமஞ்சனம் கண்டருளும் பொழுது இந்த பாசுரம் வந்ததோ அப்படிங்கிறது கூட பெரியவாள்லாம் அனுபவிக்கிறார். அப்படிப்பட்ட அருமையான அந்த வெண்ணத்தாழியோட உற்சவம் மன்னார்குடிக்கே ஒரு பெருமை அப்படின்னா அந்த வெண்ணத்தாழ் உற்சவம் தான். அந்த எம்பெருமான் 16ஆம் திருநாள் காலையில என்ன பண்றான் அப்படின்னா, அருமையா பக்தர்களுக்கு இத்தனை நாளா எவ்வளவோ அந்த எம்பெருமான் அழகா கோவர்த்தனகிரிநாதனா இருந்தான். பஞ்சமுக அனுமார்ல ராமனா இருந்தான். அப்புறம் ரிஷியமுக பருவத்துல பட்டாபிராமனா சேவை கொடுத்தான். சிம்ஹத்துல ராஜ அலங்காராக இருந்தான். பரமபதநாதனா இருந்தான். வைகுண்டநாதனா இருந்தான். சேஷவாகனம் கருட வாகனம். அப்புறம் ராமனா இருந்தான். இப்படி எல்லாம் காட்சி கொடுக்கும் பொழுது கூட மயங்காத அந்த உள்ளமோ அந்த வெண்ணெய் எப்படி உருகுமோ அது மாதிரி இந்த வெண்ணத்தாழ் வருஷத்துல கோபாலா கோபாலா கோபாலான்னு அவெல்லாம் கூட்டு இருக்கிற சேவையை பார்க்கும் பொழுது அப்படியே ஆண்டாள் இதை பார்த்துதான் குடியிருந்து குளிந்தேனோ ரெம்பாவாயின்னு பார்த்தினாலா அப்படின்னு சொல்லும்படியாக அருமையான அந்த வெண்ணத்தாழ் உற்சவத்தை பார்க்கறதுக்கு இல்ல, அதை அனுபவிக்கிறதுக்கு இல்ல, அந்த இடத்துல இருக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னா ஜாயமான கடாட்சம் தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லலாம். இப்படிப்பட்ட அருமையான அந்த வெண்ணத்தாழ் உற்சவத்தினுடைய கதை ரொம்ப அழகான சுவையான கதை அங்க சொல்லுவா. அது எப்படின்னா, அங்க இருக்கிற வெண்ணெய் வாசல்னு ஒரு ஊர் இருக்கான். எங்க இருக்குன்னா மன்னார்குடியில இருந்து ஒரு 20 கிலோமீட்டர் கிழக்க போனோம். கூத்தாநல்லூர் பக்கத்துல இருக்கு. அங்க ஒரு கிருஷ்ணன் கோயில் இருக்கு. அந்த அருமையான அந்த வெண்ணெய் வாசல்ல என்ன பண்ணுவாலாம், அங்க இருக்க பக்தர்கள்லாம் பாகவதாலாம் என்ன பண்ணுவாலாம், அப்படியே பானை நிறைய வெண்ணையா வெண்ணத்தாழிக்கு போகணும், கோபாலனுக்கு கொடுக்கணும்னு பக்தியோட அப்படியே வண்டியா ஏத்திட்டு வருவாளாம். அப்ப என்ன ஆகும்னா, அதுவும் பங்குனி மாசம் சித்திரை, என்ன ஆகும்னா வெயில் ரொம்ப ஜாஸ்தியா இருக்கும். அப்படியே அவ காலையில ஒரு 4:30-5 மணிக்கு அத கோபாலா கோபாலா அப்படின்னு அவ அப்படியே கை தட்டிண்டு ஆடிண்டு அப்படியே அந்த கோபுரலியர்கள்லாம் எப்படி இருந்தாலோ அதே பாவத்தோட இங்க வரும் பொழுது என்ன ஆகும்னா அந்த வெண்ணையெல்லாம் உருகிண்டே வருமா. அப்படியே உருகிண்டே வரும்பொழுது என்ன ஆகும்னா, மிச்சம் இருக்கிற அத்தனை வெண்ணையும் அந்த எம்பெருமானுக்கு யசோதை எப்படி அடிப்பாலோ அதே மாதிரி பாவத்துல அந்த எம்பெருமானை அடிக்கும் பொழுது எம்பெருமான் அப்படியே சிரிச்சுட்டே இருப்பானா. என்னடா கண்ணா, உன்னை நான் அடிக்கிறேன், நீ சிரிச்சுட்டே இருக்கியேன்னு எப்படி யசோதை பார்த்தாலோ அதே மாதிரி இந்த பக்தர்கள்லாம் இப்படி சிரிச்சுட்டே இருக்கானே, நம்ம வெண்ணைய பண்ண இதுதான் இவனுக்கு தேவையோ அப்படின்னு நினைச்சுட்டு அடிச்சுட்டே இருப்பாளா. அப்படிப்பட்ட அந்த வெண்ணெய் என்ன ஆகுமா, உருக்கி அப்படியே உருகிண்டே இருக்குமா. இந்த உருகிண்டே எங்க இருக்குன்னா, என்னுடைய பெருமைய அந்த வடுவூர்ல இருக்கிற புன்னகை மன்னனான ராமன் பார்க்கணும்னு அப்படியே அந்த நெய் அப்படியே உருகிண்டே அந்த வடுவூரையும் தாண்டி நெய்வாசல்னு இன்னொரு 20 கிலோமீட்டர் மேற்க இருக்கான். அது வரையும் அந்த நெய் உருகிண்டு போகுமா. அந்த காலத்துல எவ்வளவு வெண்ணெய் பெருமாளுக்கு சாத்திருப்பா. அந்த நெய் அப்படியே உருகிண்டு எது வரலையும் போகும் அப்படின்னா அந்த நெய்வாசல். அப்படின்னா ஆக மொத்தம் இந்த ஒரு பெரிபரல் டிஸ்டன்ஸ் எடுத்தோம்னா 40 கிலோமீட்டர் வெண்ணெய் அப்படியே எல்லா இடமும் மன்னார்குடி சுத்தி இருக்கிற அத்தனையும் என்ன வாசனை அடிக்கும்னா
வெண்ணெய் வாசனை அடிக்கும், நெய் வாசனை அடிக்கும், தயிர் வாசனை அடிக்கும். அன்னைக்கு அதை தவிர வேற எந்த ஒரு நினைப்புமே யாருக்கும் இருக்காதா? அப்படிப்பட்ட அருமையான அந்த உற்சவத்தை பார்க்கறதுக்கு, அனுபவிக்கிறதுக்கு, நாமும் ஆட்சியர்களாக மாறி அந்த அந்த பெருமாளை அப்படியே உணர்ச்சி பூர்வமா நம்ம பார்க்கறதுக்கு நமக்கு என்ன வரணும் அப்படின்னா, கோடான கோடி கண்ணு இல்ல, அதுக்கு எவ்வளவு கண்ணு வேணும் அப்படிங்கிறதே நமக்கு. ஏன்னா எம்பெருமானுக்கு எவ்வளவு கண்ணுன்னே தெரியாதான். சகஸ்ர சீருஷா புருஷகா சகஸ்ராட்ச சகஸ்ரபாத் அப்படின்னு அந்த எம்பெருமானுக்கு எவ்வளவு கண்கள் இருக்கு, எவ்வளவு தோல், 1000 தோளுடையான் அப்படின்னு அந்த ஆழ்வார்கள்லாம் சொல்ற மாதிரி அந்த எம்பெருமான் எப்படின்னா ஒரு சௌலபியமா, எளிமையா, நம்பாத்து கண்ணனா, குட்டி கண்ணனா, அப்படியே வெண்ணெய் உண்ட வாயனாக அப்படியே அருமையா, அதுவும் இந்த பின்னாடி சேவிக்கிறதுங்கிறது கொடுத்து வச்சிருக்கணும். எப்படி அந்த கண்ணன் முன்னழகோட அன்னைக்கு எப்படி இருப்பாருன்னா, பின் அழகுல ஒரு குழந்தை எப்படி தவழறதோ அது மாதிரி அந்த குழந்தை அப்படியே குடத்தை கட்டிண்டு அப்படியே தவழ்ந்துட்டே இருக்குமா. அப்படியே அந்த போகிகள்லாம் அப்படியே ஏல பண்ணிட்டு இருக்கும் பொழுது அப்படியே பெருமாள் பறந்துட்டே வர மாதிரி இருக்குமா அந்த கண்ணன். அப்படிப்பட்ட அருமையான அந்த சேவையான பாக்கியத்தை வெண்ணத்தாழிய நம்ம சேவிக்கிறதுக்கு எல்லாரும் ரெடியா இருக்கணும். அடுத்த வருஷம் பங்குனி மாசமாவது நமக்கெல்லாம் அந்த எம்பெருமான் அதெல்லாம் கிடைக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அருமையான அந்த வெண்ணத்தாழ் உற்சவம் 4 வீதியிலையும் பார்க்கும்போது கோபாலனே தெரிய மாட்டான். அப்படியே மேல வீதி வடக்கு வீதி வரும்பொழுது ஒன்லி வெண்ணெய் மட்டும்தான் இருக்கும் அந்த எம்பெருமான் மேல, ஒண்ணுமே தெரியாது. அவளும் தீட்சிதாலும் அப்படியே வழிச்சு விட்டுட்டே இருப்பா. அது உருகிதான் போகுமே தவிர திருப்பி இவா ஆட்சியர்களை ஜெயிக்கிறதுக்குங்கிறது யாராலையுமே முடியாது, பகவானாலே ஜெயிக்க முடியாது. அப்படிப்பட்ட ஆட்சியர்களுடைய பரமபக்தி தானே பிருந்தாவனத்துல இருந்தது. அப்படிப்பட்ட பரமபக்திய மன்னார்குடியில பாக்குறதுக்கு பெருமாளை செவிக்கிறோமோ இல்லையோ, அந்த கோபாலா கோபாலான்னு அவெல்லாம் அந்த பக்தி பரவசத்தோடு இருக்கிற இதை பார்க்கறதுக்கு நமக்கெல்லாம் கொடுத்து வச்சிருக்கணும். அப்படிப்பட்ட எம்பெருமான் அப்படியே 4 விதியும் அப்படியே போய் வெண்ணத்தாழிய மண்டபம்னு அங்க ஒரு ஆஞ்சநேயர் இருக்கார். புத்திர்பலம் யசோதைரியம் நிர்பயத்துவம் மரோகதா அஜாட்டியம் வாக்படத்வஞ்ச அனுமத் சரணாத் பவேத்துன்னு அன்னைக்கு எல்லா நகைகளையும் அவெல்லாம் எடை போட்டு எல்லாம் சரியா இருக்கான்னு பார்த்து அதுக்கு பிறகு அந்த எம்பெருமான் எப்படி இருப்பான் அப்படின்னா, செட்டி அலங்காரத்துல அப்படியே ஒரு திராச வச்சுண்டு அப்படியே எப்படி அந்த சத்தியபாமா துலாபாரம் நடத்தினாலோ அது மாதிரி பார்த்துட்டே இருப்பானா. அவன் பார்க்கிற அந்த அழகை பார்க்கும்போது சேயன் அணியன் என் சிந்தையுள் நின்றமாயன் சேயன் அவன் எப்படி இருப்பானா, பக்தர்களுக்கு கிட்டக்க இருப்பானா, அருகாமையா இருப்பானா. எப்படின்னா வெண்ணத்தாயில இருக்கிற கண்ணன் மாதிரி இருப்பானா. இதே பக்தர்கள் இல்ல, மனசுல ஏதாவது ஒரு கிளேசம் இருக்கு அப்படின்னா தூரத்துக்கு ஓடி போயிடுவானா. அப்படி இருக்கிற அந்த எம்பெருமான் அந்த ராஜகோபாலன் ஒண்ணுமே தெரியாத அப்படியே வெண்ணையா இருந்தவன் அப்படியே அப்படியே என்ன சொல்றது, அப்படியே சுத்தமா அப்படியே என்ன பண்ணிருப்பானா, ஒரு செட்டியார் எப்படி இருப்பாரோ அது மாதிரி ஒரு திராச வச்சுட்டு இருப்பானா. இதுல என்னத்துக்குடா அவன் பாக்குறான் அப்படின்னா, இன்னைக்கு எத்தனை பேரை நம்ம பக்தர்களை நம்ம கூட அழைச்சிட்டு வந்தோம் அப்படின்னு அளந்து பார்ப்பானா. அன்னைக்கு நெல்லளவு கல்லும் பொழுதும் அதே அளவுதான் பாக்குறான். இன்னைக்கு திராச வச்சுட்டு பார்ப்பானா. இந்த உற்சவத்துல எத்தனை பேரை நம்மளால மாற்ற முடிஞ்சுது, பக்தர்களாக மாற்ற முடிஞ்சுது, எத்தனை பேரை நம்மளுடைய திருவடியே அவர்களுக்கு துணை அப்படின்னு இந்த சம்சார சாகரத்திலேருந்து நம்ம மீட்டுட்டு வந்தோம் அப்படின்னு அந்த செட்டி அலங்காரத்தை பார்க்கும் பொழுது, அந்த கண்ணனுடைய அழகை பார்க்கும்போது, கோபாலனுடைய அழகை பார்க்கும் பொழுது என்ன சொல்றது, வார்த்தைகளே வராது. அப்படிப்பட்ட அருமையான அந்த உற்சவத்தை நம்ம வார்த்தைகளாலே வர்ணிக்க முடியாது. அன்னைக்கு இரவு தங்க குதிரை வாகனத்துல அந்த எம்பெருமான் இருக்கிற அழகு இருக்கே, அதுவும் எப்படி அருமையா இருக்கார் அப்படிங்கிறத எப்படி இருக்கார் அப்படிங்கிறத நான் எப்படி சொல்லணும் அப்படின்னா, சுவாமியோட ஸ்லோகத்திலேயே ஆரம்பிச்சிடலாம். அஸ்வாரோகண கௌசலம் ஜனிமதாம் சூரான்வயே யுக்தமிதி ஆக்யாதாம் கிமுகின்த்வனாதி நிதனே சாதி த்வமி த்ருங்மயி தாராபித்வரகம் ஜவேன கமயன் தராதரா சியாமலோதாவன்.
கோப்யனுதாவயத்யபின்ருணாம் சசுமனாம் சிப்ரபுகோ. அந்த எம்பெருமான் குதிரை வாகனத்துல வேட்டையாடி வருவானே அப்படின்னு ஆண்டாள் சொல்ற மாதிரி பக்தர்களுடைய உள்ளத்தை அப்படியே கொள்ள கல்லணும் அப்படிங்கிறதுக்காக ஜனன மரணத்தை உடைய என்னை இப்பிறவிலே நல்ல கதியே காண்பிக்க குதிரை வேற்றத்தில் சூரனான நீ சாரதியின்றி பார்த்த சாரதியா இன்னைக்கு அர்ஜுனனுக்கு தேர் ஓட்டினா, இன்னைக்கு குதிரை வாகனத்துல எந்த சாரதியும் இன்றி அங்கும் இங்கும் ஓடி பக்தர்களுடைய மனதுடன் என்னையும் கவர்ந்து உன்னுடைய நீருண்ட மேகம் போன்ற நிறத்துடன் அடிக்கடி கருமை மேகத்தில் ஒளிந்து ஒளிந்து வெளிப்படும் பூர்ண நிலவாக காட்சி தருகிறாயோ. உன்னுடைய இந்த அலங்காரம் எங்கள் எல்லாருடைய கண்களையும் கவர்ந்து இழுக்கின்றது அப்படின்னு இந்த எம்பெருமான் என்ன பண்ணுவானா, அப்படியே அந்த வெண்ணத்தாழி மண்டபம்ங்கிற இடத்துல இறங்கி அப்படியே அந்த தேசிய மேல்நிலைப்பள்ளி உடைய ரைட் ஹேண்ட் சைடு அப்படியே அந்த வழி போகும். அந்த பேரே செட்டி தெருந்தான் நினைக்கிறேன், அடியனுக்கு ஞாபகம் கரெக்டுனா. அரும்பியா எம்பெருமான் எப்படி கொண்டாடுவானா, வையாளி உற்சவத்தை கொண்டாடுவானா. அங்க இருக்கிற தீட்சித பெருமக்கள் அப்படியே சாமரம் வீசிண்டு அப்படியே வர அந்த அழகு இருக்கே. ராஜாதி ராஜா வருகின்றான், எங்களை எல்லாம் ஆசீர்வதிக்க வருகின்றான் அப்படின்னு சொல்லும் விதமா அப்படியே அவனுடைய அழகு எப்படி இருக்கும் அந்த குதிரை வாகனத்தைனா, அந்த சகஜி மன்னன் சொல்றான் பாருங்க, பூ வேடிக்கையே பாருங்கள், இன்று நடக்கும் வேடிக்கையே பாருங்கள், மன்மத அழகோடு செம்பக வனத்தவன் ஸ்ரீ ராஜகோபாலன் வருகிறான், தட்சிண துவாரகின் ஏர்கோடம் பூண்டு எழுச்சியோடு கடிவாளம் கையில் பற்றி குதிரை மீதேறி வருகின்றான், அணிகலன் மிகச்சூடி அழகு ஆடைகள் ஏழு செய்ய ஆபரணங்கள் மோகம் கொள்ள அகலங்கன் ஆனந்த பவனி வருகின்றான், தீனதயாளன் தியாகேச நண்பன் திக்கணைத்தும் பவனி வருகின்றான், ஆரணங்கள் அபிநயிக்க அரம்பையர் இசைபாட கலைமகனும் நிலமகனும் சூழ்ந்து வர ஸ்ரீ ராஜகோபாலன் குதிரை வாகனத்திலே பவனி வருகின்றான் அப்படின்னு அந்த சகஜி மன்னன் எப்படி இந்த கவிதையை இந்த தெலுங்குல பாடினானோ அதனுடைய தமிழாக்கத்தினுடைய வரிகள் அப்படியே நம்மள அப்படியே பிடிச்சு போடுறது. அந்த எம்பெருமான் எப்படி வருகிறான் அப்படின்னா, எதுக்காக வருகின்றான் அப்படின்னா, நாட்டை படையென்று அயமுதலா தந்த நளிர்மா மலர் உந்தி வீட்டை பண்ணி விளையாடும் விமலன் தன்னை கண்டீரே, காட்டை தேடி தேடுகடும் களிரும் புல்லும் உடன்படிய வேட்டையாடி வருவானே, விருந்தாவனத்தை கண்டோமேன்னு அந்த ஆண்டாள் சொல்கின்ற அந்த பெருமான் வேட்டையாடுகின்ற வருகின்றான். அவன் எப்படி போறானா, இப்படி நேரா போறான், கோணலா போறான், இப்படி நடக்கிறான், அப்படி நடக்கிறான். அந்த போகியர்கள் எப்படி எல்லாம் கொண்டு போறானோ அதுக்கெல்லாம் அப்படியே அந்த எம்பெருமான் செவி சாய்க்கின்றானா. ஏன்னா நம்ம மனசெல்லாம் கோணலா இருக்கான். அப்படிப்பட்ட அந்த கோணலுடைய மனச நேர்படுத்தி என்னுடைய திருவடியே உனக்கு தஞ்சம்னு புரிய வைக்கிறதுக்காக அந்த எம்பெருமான் படுற பாடு இருக்கு. கடைசியா பாக்குறா, இதுதான் கடைசி சான்ஸ், நீ முதல்ல என்னுடைய திருவடியை பத்திக்கோ, உனக்கு அந்த சம்சாரங்கிற அந்த சாகரத்திலேருந்து உனக்கு எப்படி நீ தவிச்சுட்டு இருக்கியோ அதுலேருந்து உன்னை மீட்டு உனக்கு எல்லாம் இன்பமயமாக இருக்கின்ற அந்த ஆயச்சிமார்களோடு உன்னையும் நான் அழைச்சிட்டு வரேன் அப்படின்னு அந்த குதிரை வாகனத்துல நம்ம எல்லாம் கவர்வதற்காக அந்த எம்பெருமான் வருகின்ற அழகு இருக்கு. அதை வார்த்தைகளாலே நம்மால் வர்ணிக்க முடியாது. அப்படிப்பட்ட அந்த எம்பெருமான் வெண்ணத்தாழி மண்டபத்திலேருந்து திருப்பி மறுபடியும் அந்த தேரை பார்ப்பதற்காக ஒரு வையாளி கண்டு அப்படியே 4 வீதியும் அப்படியே கலந்து அன்னைக்கு திருமொழி பாசுரம் தான் அருமையா நடந்துட்டு இருக்கோம். அப்படிப்பட்ட எம்பெருமான் எப்படின்னா, நம்ம வாடினேன் வாடி மருந்தினேன் மனத்தால் பெருந்துயர் இடும்பையில் பிறந்து கூடினேன் கூடி இளையவர் தம்மோடு அவர்தரம் கலவியே கருதி ஓடினேன் ஓடி உய்வதோர் பொருளால் உணர்வென்னும் பெரும்பதம் தெரிந்து நாடினே நாடி நான் கண்டு கொண்டேன் நாராயணா என்னும் நாமம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த திருமங்கை ஆழ்வாருடைய பாசுரம் தான் நமக்கு தோன்றுது. நம்ம அப்படியே வாடி வாடி எதையோ நம்ம நோக்கி போயின்னு இருக்கிறத அந்த எம்பெருமானுடைய திருவடியுடைய தஞ்சம் அப்படின்னு நமக்கு புரிய வைக்கிறதுக்காக அந்த எம்பெருமான் எப்படி கஷ்டப்படுறான். 16 நாள் அவ்வளோ கஷ்டப்பட்டிருக்கான். பல பல வேஷங்கள்ல பல பல அலங்காரங்கள்ல அந்த எம்பெருமான் அவனுக்கு எப்படிலாம் வலிக்கும்,
எதுக்கு இருக்கான், எதுக்கு அப்படிப்பட்ட உயர்வர உயர்நலம் உடைய பெருமான்னு இதுல வைகுந்தத்துல இருக்கிற பெருமான் எதுக்கு இங்க உட்கார்ந்து இவ்வளவு கஷ்டப்படணும்? அந்த 18 நாள் உற்சவம் எதுக்குன்னா நம்மை எல்லாம் மயக்குவதற்காக அல்ல, நம்மை எல்லாம் உயர்வர உயர்நலம் உடைய பெருமானினுடைய திருவடியை நம்ம பிடிச்சிட்டோம்னா நமக்கு எந்த குறையும் இருக்காது அப்படின்னு தெரியப்படுத்துறதுக்காக நம்மளுடைய சௌலபியமாக அந்த பெருமாள் சௌசல்யமாக நம்மளோடு கண்ணனாக ராமனாக அப்படியே என்ன சொல்றது, பொய் கலவாது என்மை கலந்தான், அதை தான் நம்ம சொல்ல முடியும். அப்படி கலந்து இருக்கின்ற அருமையான அந்த வெண்ணத்தாழி உற்சவமும் செட்டி அலங்காரமும் தங்க குதிரை வாகனத்தையும் சேவிக்கிறதுக்கு, அதுவும் வெட்டு குதிரை ராஜ அலங்காரத்துல அந்த எம்பெருமான் வையாளியில இருக்கிற அருமையான பார்க்கறதுக்கு நமக்கு என்ன சொல்றது, வார்த்தைகளாலே நம்மளாம் வர்ணிக்க முடியாது. அப்படிப்பட்ட கோபால குட்டனுடைய அழகு நம்ம போய் நேரதான் சேவிக்கணும். அப்படிப்பட்ட அருமையான 17ஆம் நாள் திருத்தேர்ல எம்பெருமான் எப்படின்னா ருக்மணி சத்யபாமாவோட அருமையா அந்த எம்பெருமான் திருத்தேர்ல இருக்கிற அலங்காரத்தை பார்த்தோம்னா நம்ம எப்படி இருக்கான்னா அந்த எம்பெருமான் எப்படி அந்த நகர்வலம் வருவானோ ருக்மணி சத்யபாமாவோட அதே மாதிரி காட்சிய நமக்கு அந்த மன்னார்குடியில அந்த 4 கோபால சமுத்திரம் கீழ வீதி, தெற்கு வீதி, மேல வீதி, வடக்கு வீதி, திருப்பி கீழ வீதியில இருந்துட்டு அந்த திருமொழி சாத்துமுறைய அவன் அவன் கண்டுள்ள காட்சிய என்ன சொல்றது, அதெல்லாம் வார்த்தைகளால அனுபவிக்க முடியாது. உங்களுடைய ஆசீர்வாதத்தினால அடியனுக்கு ரொம்ப நாளைக்கு அப்புறம் அந்த திருத்தேர் வைபவமும் எனக்கு கிடைச்சது. அப்படிப்பட்ட ஸ்லோகத்தை அனுபவிப்போம். யத்ரத்யஸ்ய விலோகனாத் பகவதஸ் சர்ணோ ஜனோ முச்யதே யஸ்யா கர்ஷனதோ ஜனாகா நதுவஞ்சத்யஸ்ருஷ்யதாம் கேசனா லோகானந்த உதேதி யத்ர சபரிஷ்பந்தே சதிஸ்யந்தனே வந்தே நந்ததனோஜமத்ரசு மகானந்தம் சபூமிதிரம். அப்படி அந்த எம்பெருமான் எப்படி காட்டுவானா ஸ்ரீதேவி பூதேவி சமேதராக. இங்க என்னன்னா ஹேமாப்ஜ நாயகி ரக்தாப்ஜ நாயகின்னு சொல்லக்கூடிய ருக்மணி சத்யபாமாவோட திருத்தேருக்கு எழுந்தருளும் பெருமான் எப்படி இருக்கானா, எங்களின் எட்டாத உயரத்திலே கீழே உன் பார்வையை தவழ விடுகிறாய், அதனால் உன் பார்வைப்படாதவர்கள் உறுதியாக இருக்க முடியாது. உன்னுடைய அந்த பார்வை எங்களை பாவங்களிலிருந்து விடுவிக்கிறது. தாயார்களின் பார்வை எங்களை சர்வ சம்பன்னனாக ஆக்கிவிடுகிறது. ஆகா, இன்னொரு ரகசியம், இங்கே உன் தேர்விடத்தை இன்னார் தான் இழுக்க வேண்டும் என்று ஒரு தீர்மானமும் இல்லையே. ஏன்னா இத்தனை நாள கோபாலன் என்ன பண்றானா, எல்லா பக்தர்களும் ஒண்ணுதான்டா, உங்களுக்குள்ள வேறுபாடு கிடையாதுடா, அப்படிப்பட்ட எல்லாரும் கோவிந்தா கோபாலா கோபாலா கோவிந்தான்னு அந்த தேரை இழுங்கோ அப்படின்னு அவனை இழுத்துண்டு இருக்கிற எல்லாரும் சரிசமமாக இழுத்துண்டு இருக்கிற அந்த தேருடன் வரும் உன் கொள்ளை அழகிலே நாங்கள்லாம் மெய்மறந்து போகின்றோம். நீயும் உபய நாச்சியார்களுடன் இருப்பதால் புன்னகை மாறாத முகத்துடன் எங்களை காத்து நிற்கின்றாய். அப்படிப்பட்ட அந்த திருத்தேர் வைபவத்தை பார்க்கறதுக்கு நமக்கு கோடான கோடி கண் தான் வேணும் அப்படின்னு சொல்லும் பொழுது அந்த சகஜி மன்னனுடைய வார்த்தைகள் தான் நமக்கு வருது. என் மீது உனக்கு ஏன் இரக்கமில்லை, எங்கே போனது உன் தயை ஸ்ரீராஜகோபாலா, அன்று அர்ஜுனனுக்கு தேர் ஓட்டியவன் என்று மக்கள் கூறுவார்களே, ஆனால் இன்று நான் பார்க்க உன் தேர் ஏன் மெதுவாக ஊர்கின்றது? அந்த பார்த்தசாரதிக்கு எப்படி ஓட்டின, நீ அப்படியே வேகத்துல அப்படியே ஓட்டின்டே இருந்தியே, அது மாதிரி இல்லாம ஏன் மெதுவாக ஊறுகின்றது? உன்னை துறந்தரன் என்று கூறுவார்களே, உன் ஆற்றல் எங்கு போனது? அன்று நீ கோவர்த்தனகிரியை தூக்கி கொடையாக பிடித்து கோபர்களையும் பசுக்களையும் காத்தவன் அல்லவா? வாசா மகோச்சரனே, உன் சரிதையை என்னால் வர்ணிக்க முடியுமா? இந்த திருத்தேரின் சக்கரங்களை உருள செய்வதில் தாமதம் ஏனோ? தியாகமே உருக்கொண்டவனே, பாம்பனையில் பள்ளி கொண்டவனே, பிரம்மனால் துதிக்கப்படுபவனே, யானையை வாகனமாக கொண்டவனே, இன்பத்தை உயிப்பவனே, ருக்மணி மணாலனே, யோக நாயகனே, உன் தேரை இந்த வெயில் நிறுத்துவது நியாயமா அப்படின்னு இந்த சகஜி மன்னன்
அப்படியே அருமையான அந்த வார்த்தைகளினால அந்த தெலுங்குல வர்ணிக்கிறத தமிழாக்கத்தை வந்து அடியேன் கொடுத்திருக்கேன். நான் கொடுக்கல, அந்த புக்ல இருக்கிறத அடியேன் சொல்றேன். அப்படிப்பட்ட ரதாரோகணம் அப்படிங்கிறத பார்க்கறதே நமக்கு வந்து பெரிய விசேஷம். அதனுடைய அருமையான வைபவத்தை நம்ம கேட்கறது அருமையான விஷயம். இதுல என்னன்னா அந்த கோபாலன் குட்டன் வந்து நம்ம அப்படியே பார்த்தோம், ஆங்கிலேயர்களையுமே வசப்படுத்தினவன் எம்பெருமான். அப்படிப்பட்ட எல்லாரும் என்ன பண்ணணும்னா சேர்ந்து அந்த தேரை இழுக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணி அந்த எம்பெருமான் இழுக்கிற அழகு இருக்கு, வருகின்ற அழகு இருக்கு, அது வந்து நம்ம வந்து வார்த்தைகளால வர்ணிக்க முடியாது. அப்படிப்பட்ட ரதோத்சவத்துல ருக்மிணி சத்யபாமாவோட அந்த கோபால குட்டன் ஸ்ரீவித்யா ராஜகோபாலன் அப்படியே தன்னுடைய செங்கோலை எடுத்துட்டு வருகின்ற காட்சியை நம்ம பார்க்கறதுக்கு, அதுவும் கோபாலா கோபாலா கோவிந்தா கோவிந்தா அப்படின்னு அந்த பக்தர்கள் எழுப்பக்கூடிய ஒளி இருக்கு. இன்னைக்கும் பார்த்தோம்னா ஸ்ரீரங்கத்திலே கஸ்தூரி ரங்கா அப்படின்னு சொல்லிட்டே இருப்பா. திடீர்னு ஒருத்தர் வந்து கோபாலா கோபாலன்னு சொல்வா. அந்த தேருனாலே கோபாலன் தான், அந்த தேருனாலே கோவிந்தன் தான். ஏன்னா கோவிந்தன் தானே கோக்களை மட்டும் ரட்சிப்பவன் இல்ல, நம்மை போன்ற பக்தர்கள் அத்தனை பேரையும் ரட்சிக்கக்கூடியவன் அந்த எம்பெருமான். அப்படிப்பட்ட கோபால குட்டன் வந்து 50 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த ஒரு கதையை இங்க நான் சொல்றேன். அப்படிப்பட்ட கோபாலன் என்ன பண்றானா அப்படியே தேர் இழுத்துட்டே வராலாம். ஒவ்வொரு முனையிலயா அந்த எம்பெருமான் என்ன பண்றானா, சகஜி மன்னன் எப்படி வந்து வருத்தப்பட்டானோ அப்படியே தேர் மெதுவா உருண்டு வந்துதான். ஏன்னா மக்கள்கிட்ட வந்து ஒரு உணர்ச்சி இல்லையே அப்படின்னு கோபாலனுக்கு தோன்றதா. நம்ம வந்து ஆட்சியர்களோடு எப்படி வெண்ணையை திருடிண்டு அங்க ஒரு தேர் சப்பரம் இருந்துட்டு என்ன தேர்ல இழுத்துண்டு கண்ணா 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 கோபாலா கோபாலா கோவிந்தான்னு எப்படி அவெல்லாம் அழைச்சிட்டு வருவா. அப்படிப்பட்ட இன்னைக்கு உற்சாகம் இல்லையே, அந்த உற்சாகத்தை எப்படி கொண்டு வருது இவாழ்கிட்டலாம் அப்படின்னு கிளருடைய இளமை கெடுவதன் முன்னம் அப்படின்னு அந்த பாசுரம், நம்மாழ்வாருடைய பாசுரம் அந்த கண்ணனுக்கு வந்து ஞாபகம் வந்தது. அவன் என்னைக்கு மறந்தான் அது வேற விஷயம். அன்னைக்குதான் அந்த பாசுரத்தினுடைய அருமையை வந்து யோசிச்சுட்டே வந்தானான்னு தெரியல. அவன் என்ன பண்றானா, இதுக்கு மேல தேர ஒரு அடி கூட நடக்கலையா. அன்னைக்கு இரவு பூரா ஆயிடுதான். அங்க இருக்கிற மன்னார்குடி மக்களுக்கெல்லாம் என்னடா கோபாலன் இப்படி சோதிக்கிறானே, அன்னைக்கு வந்து பல பல மாயைகளை எல்லாம் செய்த கோபாலன் இன்னைக்கு தேர் நிலைக்கு வரலன்னா என்ன பண்றது, இது பெரிய அபச்சாரம் ஆயிடுவே அப்படின்னு அன்னைக்கு இரவு பூரா போறதான். அர்ச்சகர்கள்லாம் வருத்தப்படுறாரா, தலத்தார்கள்லாம் வருத்தப்படுறாங்களா, தானியர்கள்லாம் வருத்தப்படுறாளாம், ஆட்சியர் பெருமக்கள் எல்லாரும் வருத்தப்பட்டு இப்படி கோபாலன் தேருக்கு வரலையே, இது 50 வருடத்துக்கு முன்னாடி நடந்தது அப்படி நினைச்சுட்டு இருக்காளாம். அப்படி நினைச்சுட்டு இருக்கும் பொழுது என்ன பண்றதுன்னு தெரியல. மறுநாள் சூரியன் உதிக்கிறது, கோபாலன் மனம் இறங்குவானா, எப்படி இந்த தேரை நிலைக்கு கொண்டு வருது, தேர் நிலைக்கு வந்தாதானே அடுத்த காரியங்கள்லாம் இருக்கணும். துவஜாரோகணம் மட்டும் இல்ல, துவஜா அவரோகணமும் முக்கியம் இல்லையா அப்படின்னு அவளுக்கெல்லாம் கண்ணீர் தாரதாரையா ஊர்த்திண்டே இருக்கான். அப்ப வந்து கோபாலகுட்டன் சொல்றானா, எந்த தேரை இழுக்கணும்னா அந்த மன்னார்குடி தேசிய மேல்நிலை பள்ளியில இருக்கிற அந்த குழந்தைகள்லாம் வந்து கோபாலா கோபாலான்னு அவ கைய பிடிச்சி இழுத்தாதான் நான் நிலைக்கு வருவேன் அப்படின்னு சொன்ன உடனே எல்லாருக்கும் தூக்கி வாரி போச்சான். அப்பதான் தெரிஞ்சுதான் கிளரொளி இளமை கெடுவதன் முன்னம்னு அந்த பகவான் முடிவு பண்ணிடுறான். ஏன்னா அப்ப இருந்த கால சூழல்ல பக்திங்கிறதே ஒரு பெரிய கேள்விக்குறியாக மாறிக்கொண்டிருந்த அந்த காலம், கடவுள் மறுப்பு இயக்கம் அதாவது மிக பிரபலமாக இருந்த காலத்துல கோபாலன் பண்றான், எப்படிடா பக்தியை விதைக்கிறது இவா மனசுல எல்லாம் அப்படின்னா, அந்த பள்ளியில இருக்கிற அத்தனை குழந்தைகளையும் வந்து கோபாலா கோவிந்தான்னு இழுக்க ஆரம்பிச்சான்னா, அந்த சின்ன வயசுல பசுமரத்தானியா அந்த கோபாலனுடைய பெருமை அவ மனசுல இருந்ததுன்னா, நாளைக்கு வந்து அவ ஒரு நேரத்துல அந்த எம்பெருமான் தான் தஞ்சம்ங்கிறத புரிஞ்சுப்பா அப்படின்னு அந்த கோபாலன் என்ன பண்றானா, அந்த தேசிய மேல்நிலை பள்ளி மாணவர்களை அழைத்து கொண்டு வந்து எப்படி வந்து ஆட்சியர்களோடு இந்த பிருந்தாவனத்துல அந்த குழந்தைகளோடு இருந்தானா, அதே குதூகலத்தோட அடுத்த ஒரு 1 ஹவர்ல எம்பெருமான் நிலைக்கு வந்தானா. எப்படி இருந்தானா, தெற்கு வீதிக்கும் மேல வீதிக்கும் நடுவுல ஒரு நாள் முழுவதும் வர முடியாதுன்னு இருந்த அந்த தேரு அந்த குழந்தைகளுடைய கை பட்ட உடனே எம்பெருமானுக்கு பொறுக்க முடியலையா, தானே இழுத்துட்டு நேரா நிலைக்கு வந்தானா. அதிலிருந்து 50 வருடங்களுக்கு மேலாக அந்த தேசிய மேல்நிலை பள்ளி மாணவர்கள் தான் அந்த தேரை இழுக்கணும், அது அவர்களுடைய ரைட்ஸ் அப்படின்னு சொல்லி
அப்படிப்பட்ட அருமையான அந்த பெருமான் தன்னுடைய உற்சவத்தை, திருத்தேர் வைபவத்தை, ரதோத்சவத்தை அந்த குழந்தைகளுடைய கைகள்னால முடிக்கணும்னு அந்த கோபாலனுடைய ஆசை இருக்கு. அப்படிப்பட்ட சௌலபியம் இருக்கு, அப்படிப்பட்ட சௌசல்யம் இருக்கு. அதை நம்ம என்ன சொல்றது? அப்படிப்பட்ட அருமையான அந்த கோபாலன் குட்டனுடைய உற்சவம் எப்படின்னா, நிலைக்கு வந்த பிறகு அருமையா திருமொழி பாசுரத்தோடு சாத்துமறையோடு இனிதாக நிறைவேறது. அப்புறம் அங்கேருந்து வானமாமலை மடத்துல அவளுடைய மரியாதை எல்லாம் கண்டருளி அப்புறம் தீர்த்தவாரி நடந்து அருமையா கோபாலகுட்டன் ஆஸ்தானத்துக்கு எழுந்தருளுடைய அழகே நம்ம வார்த்தைகளால வர்ணிக்க முடியாது. இப்படி அருமையாக இந்த கோபாலனுடைய உற்சவம் 17 நாள் பூர்த்தி அடையிறது. நம்ம 18 நாள் சொல்லுவோமே, 18ஆம் நாள் என்ன அப்படின்னா, 18ஆம் நாள் சப்தாவரணம். துவஜாரோகணம் எப்படி முக்கியமோ துவஜா அவரோகணமும் ரொம்ப முக்கியம். அப்படிப்பட்ட அந்த எம்பெருமான் எப்படி இருக்கான்னா, அருமையா என்ன சொல்றது, கோபாலன் திருப்பி கண்ணாடி அறையில ஏல பண்ணி திருவாய்மொழியுடைய 1000 பாசுரங்களையும் நம்மாழ்வாருடைய சாமவேத சாரமாக இருக்கின்ற 1000 பாசுரங்களையும் அன்னைக்கு காலையில கேட்டு சாத்துமரை ஆகி சாயங்காலம் புஷ்பயாகம் நடந்து, அதுவும் அந்த புஷ்ப யாகத்துல நடந்து, அது மட்டும் இல்லாம பஞ்ச சுத்தங்கள் எல்லாம் அந்த எம்பெருமானுக்கு சொல்லி, ஏன்னா வேதத்தினுடைய விழுப்பொருளாக வேதத்தினுடைய நாயகனாக 32 பிரம்ம வித்தியைகளுக்கும் நாயகனாக அந்த கோபாலன் இருக்கிறதுனால மத்தியே ஸ்தூலதயா ஸ்வர ஜகதிதம் மத்தியம் ததோலீயதே மத்தியே தத்சகலம் நிசித்ய பரிசிஷ்யாம் யாகமாம் தாட்சமா நானாரூபம் இதம் சகல்பித மதத்தத்வைக ரூப்யம் துமே பிராக் பச்சாதிதி போதயன்னீவ நிஜம் ரூபம் விபர்ஷி பிரபோ. இந்த தேர் அண்டமாக என் கண்முன்னே நிற்கிறது. பிரளயத்துக்கு முன் அண்ட சாரங்கள் அழிந்த பிறகு நீயும் உன்னுள் என்னுள்ளே பாவிக்கின்ற நானும் நாம் இருவரே நிற்பதை போன்ற உணர்வு எனக்கு வருகிறது. எப்படிப்பட்ட நிலைமை பாருங்க. யானை வாகனத்தை ஏல பண்ணணும், கைங்கரியம் செய்யணும்னாக அந்த சுவாமி மாறணும்னு நினைச்ச பிறகு அந்த எம்பெருமான்கிட்ட எப்படி இருக்கான்னா, நீயும் நானுமாக இருக்கின்றோம் அப்படிங்கிற உணர்வு இருக்கு. ஏன்னா பெருமாளை சேவிச்சுட்டு இருக்க கோபால குட்டனை இருக்கும் பொழுது அப்படியே அந்த தேர் உற்சவமாக இருக்கட்டும், வெண்ணத்தாய் உற்சவமாக இருக்கட்டும், நம்மளை சுத்தி ஆயிரக்கணக்கான மக்கள் இருப்பா. ஆனா நம்மளுக்கு ஆயிரக்கணக்கான மக்கள் நம்மளை சுத்தி இருக்கானே தோணாது. நானும் கோபாலனும் இருக்கின்றோம் அப்படிங்கிற அந்த உணர்வு தான் இருக்கும். அப்படிப்பட்ட உணர்வு அந்த சுவாமிக்கும் ஏற்படுறது. நிற்பதை போன்ற ஒரு உணர்வு எனக்கு வருகிறது. பகவானே, இவ்வுலகு போய் பிரம்மமே மாறாத சத்தியம் நீந்தான், எல்லாத்துக்கும் சத்தியம் நீந்தா, மற்றது எல்லாமே நிரந்தரம் கிடையாது. இந்த பிரகிருதி மண்டலமும் அழியக்கூடியது, நம்மளுடைய உடம்பும் அழியக்கூடியது. ஆத்மாவாக இருக்கின்ற என்னுடைய ஆத்மாவும் அந்த பரமாத்மாவும் தான் நிரந்தரம் அப்படின்னு சொல்லக்கூடியதாக அந்த பெருமான் முடிக்கின்றார். என்னை நான் உன்னுள் பார்க்கின்றேன், உன்னையே நானாக பார்க்கின்றேன் அப்படின்னு அந்த சுவாமி அருமையா முடிச்சு 23வது ஸ்லோகத்துல சுவாமின் பிராசேத சாதி பிரபல கவிவரேகி வர்ணனீயம் பரயத்னா சௌந்தர்யம் திவ்ய மூர்த்தே தவ நிரவதிகேகி திவ்யத சத்குல நாகயி வீணாஸ்தானியமேதம் தோமிச முகரயன் அஸ்த வீரத்த பீதிகி சோத்கர்ஷோத்யத்ரகர்ஷம் தத ஜிகணபவேன் மே பராதஸ்ய நேசகா. அதுல பிரார்த்தனை வேண்டுகோள் கடைசியா கொடுக்கிற, பகவானே, வால்மீகி போன்ற கவிசேஷர்களால் மட்டும் வர்ணிக்க முடிந்த உன்னையை, உன் புவன சௌந்தரியத்தை நான் எப்படி வர்ணிப்பேன்? சுவாமி சொல்றார். தியாகராஜ மகின்னு சொல்லப்படக்கூடிய 4 வேதத்தின் கரை கண்ட அந்த ராஜு சாஸ்திரிகள் துவைதம் அத்வைதம் விசிஷ்டா தெய்வம்னு இந்த 3த்தையும் தெரிந்து கொண்டிருக்கின்ற அந்த மகான். ஏன்னா அந்த விசிஷ்டாத்வைத்தினுடைய இததான் அந்த சப்தாவர்ணத்தினுடைய ஸ்லோகத்துல சுவாமி வெளிப்படுத்துறார். அப்படிப்பட்ட சுவாமி என்ன சொல்றார்? நான் எப்படி வர்ணிப்பேன்? நான் உயிரற்ற வீணை போன்றவன், நான் உயிரற்றவன். மீட்டப்படாத வீணைக்கு நாதமில்லை, இதில் நீதான் நாதத்தை மீட்ட வேண்டும்.
ஏன்னா இதுலதான் இந்த சுவாமி விசிஷ்டா தெய்வத்தை காட்டுறார். அந்தர்பகிச்ச நாராயணகா, அந்த நாராயணன் என்ன பண்றான்னா நமக்குள்ளே இருந்து கொண்டு உயிரற்றதாக இருக்கின்ற நம்ம வீணைய மீட்டக்கூடியவன் யாருன்னா அந்த எம்பெருமான், அந்த ஸ்ரீவித்யா ராஜகோபாலன் அப்படிங்கறத இந்த இடத்துல காட்டுறார். என்னுள் நீ இருக்கின்றாய், உன்னை துதிக்க நீதான் நாவாக வர வேண்டும். நம்மாழ்வார் சொன்னதை சொல்றார். எனக்கு இவ்வளவு பெரிய ஸ்லோகத்தையும் நீ கொடுத்திருக்கன்னா நானா சொன்னேன், எனக்கு உள்ள இருந்துட்டு நீ தான் அத்தனையும் சொல்ற. அப்படிதானே நம்மாழ்வார் போய் நின்ற ஞானமும் பொல்லா ஒழுக்கும் அழுக்குடம்பும் நின்ற நீர்மை இனியாம் உராமை உயிரிழைப்பான் என் நின்ற யோனியுமாய் பிறந்தாய் எமையோ தலைவா மெய் நின்று கேட்டருளாய் அடியேன் செய்யும் விண்ணப்பம்னு ரிக்வேத சாரமாக திருவிருத்தத்தை முதல் பாசுரம் அப்படி ஆரம்பிக்கின்றார். அப்படிப்பட்ட எம்பெருமான் என்னவாக இருக்க வேண்டும்னா எனக்கு நீந்தான் நாவாக வர வேண்டும். உன்னால் நான் சக்தியை பெற்ற, எனக்கு எங்க சக்தி இருக்கு, தேஜஸ் இருக்கு, ஏதோ நானா இருக்கேன்னு இருந்த காரணம் எல்லாம் போயிடுத்து. எப்ப உன்னுடைய அருமையான அச்சாவதான மூர்த்தியான அந்த ராஜகோபாலனை இந்த 18 நாள் உற்சவத்துல நான் சேவிச்சனோ அன்னைக்கு நாங்கிற அகங்காரம் போயிட்டு நாங்கிற சொல்லே என்கிட்ட இருந்து போயிடுத்து. எல்லாத்துக்கும் காரணம் நீந்தான். அந்த உலகமே ஏங்கிறதுன்னா அந்த சக்தி சொரூபனாக இருந்துட்டு நீந்தான் ஆட்டி படைக்கின்றாய் அப்படிங்கிறத இந்த இடத்துல சொல்றார். உன்னால் நான் சக்தி படைக்கின்றேன், உன்னை துதிக்கும் இப்பாடலில் ஏதேனும் குற்றம் இருப்பேன், அது என் குற்றம் அல்ல அப்படின்னு முடிச்சிடறார். ஏன்னா நான் இத சொல்லல, நான் சொன்னேன்னா இதுல ஏதாவது குற்றம் இருக்குன்னு நீங்க பார்க்கலாம். ஆனா நீ தானே உன்னுக்குள்ள இருந்துட்டு சொல்ற, என்னுடைய மெய்யோடு கலந்தவன் நீ இல்லையா? அப்படிப்பட்ட கோபாலன் தான் என்னுக்குள்ளே புகுந்து அவன் அப்படிப்பட்ட அருமையா இந்த 23 ஸ்லோகத்துல அப்படியே வர்ணிக்கின்றான். சீமனப்பிய மகீந்திர வம்சஜ தியாகராஜ மகினாவி நிர்மிதகா ராஜகோப மகிதோத்சவ தவோ ஜேஜயிது குணவித்ராத்ரதகா அப்படின்னு ஸ்ரீமத் ஐயப்ப தீட்சிதர் பரம்பரையில வந்த சுவாமி தியாகராஜ மகி என்கின்ற நான் உன்னுடைய பிரம்மோத்சவத்தை என்னால் இயன்றவரை பாடியிருக்கின்றேன். எல்லாரும் இதனை படித்து பக்தி பரவசத்துல அடையட்டும். எல்லாரும் உயர்நலம் உடைய பெருமான் அவன்தான் வண்டுவராதி மன்னன் வாசுதேவனுடைய பாதார விந்தங்களை எல்லாரும் சரணமடைந்து எல்லாரும் என்ன வரணும் அப்படின்னா வைகுந்தம் புகுவது மன்னவர் விதியேன்னு இந்த ஜென்மா மறைஞ்சோன அந்த எம்பெருமானையே தஞ்சமாக இருந்துட்டு நம்ம என்னவாக இருக்க வேண்டும் அப்படின்னா அந்த எம்பெருமானுடைய நித்திய சொரூபத்தை என்னைக்கும் நம்ம என்னவா இருக்கணும், அனுபவிச்சுண்டு அந்த சுகத்திலேயே நம்ம வாழ்க்கையை நம்ம ஓட்டணும் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த அருமையான இந்த 18 நாள் உற்சவத்தை எம்பெருமான் என்னையும் ஒரு பொருளாக்கி இத சொல்ல வச்சிருக்கான். இதுல சுவாமியோடைய ஸ்லோகத்தை அடியன் எதற்காக சொன்னா இப்படிப்பட்ட அருமையான ஸ்லோகங்கள் அப்படியே காணா போயிடக்கூடாது. 24 ஸ்லோகங்கள் இருக்கு. இதுல யாராவது சமஸ்கிருத வித்வான்கள் இருந்தான்னா அதை திருப்பி சமஸ்கிருத பதிப்பை ஏற்படுத்தி அதை கோபாலனுக்காகவே ஒவ்வொரு உற்சவத்திலையும் எல்லாரும் சொல்லணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்துலதான் அதை சொன்னனே தவிர அடியனுக்கு சமஸ்கிருதனால என் உயரம் எனக்கு தெரியும். ஆனா அந்த எம்பெருமான் ராஜகோபாலன் தான் இதை சொல்ல வச்சிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு கமலா சரணாம்பூஜ கௌஸ்துபாங்கித வட்சசே கல்யாண குணபூர்ணாய செம்பிகேஷாய மங்களம்னு அவனே எல்லாத்தையும் நடத்தி கொடுத்தான். இந்த 18 உற்சவத்தையும் அருமையாக பூர்த்தி பண்ணி கொடுத்தான். இது அருமையான அந்த வைபவத்தை நம்மோட கலந்துட்டான் அவனே. அப்படிப்பட்ட அந்த அருமையா இதை கேட்டவாருக்கும் எல்லாருக்கும் என்ன கிடைக்கணும்னா அங்க கடல் கடைந்த மாதவனை கேசவனை திங்கள் திருமுகத்து செழியார் வெண்டிரஞ்சி அங்க பறைகொண்ட ஆற்றை அணிபுதுவை பைங்கமல தந்தரியல் பற்றபிரான் கோவில் சொல்ல சங்க தமிழ் மாலை 30 தப்பாமே எங்கும் பரிசுரைப்பார் 2 மால்வரத்தோ செங்கன் திருமுகத்து செல்வ திருமாலால் எங்கும் திருவருள் பெற்று எல்லாருக்கும் அந்த திருவாகிய அந்த செங்கமல தாயாரனுடைய அருளும் அந்த ராஜகோபாலனுடைய அருளையும் எல்லாருக்கும் கொடுத்து இந்த 18 உற்சவத்தையும் 18 உற்சவத்தையும் இந்த அருமையான மகோத்சவத்தை என்னோடு பயணித்த அத்தனை பேருக்கும் என் நன்றியை தெரிவித்துக் கொள்றேன். இதை தொடர்ந்து ராஜகோபாலனுடைய மகாத்மியத்தை நம்ம கோபாலனுடைய 18 நாள் உற்சவத்துக்காக நம்ம கொஞ்சம் என்ன சொல்றது
அந்த உற்சவத்தை நோக்கி நம்ம பயணிச்சோம். திருப்பி நம்ம வந்து ராஜகோபாலனுடைய மகிமைய நம்ம வந்து தொடர்ந்து அனுபவிப்போம். அது எத்தனை நாள் வருது, எத்தனை எபிசோடு வருது அப்படிங்கறதெல்லாம் இந்த ராஜகோபாலனுடைய திருவடியிலேயே நம்ம சமர்ப்பிச்சிடும். ஏன்னா அடியன் வந்து ஒரு 4-5 எபிசோடு தான் சொல்லணும்னு ராஜகோபால மகாத்மியம் ஆரம்பிச்ச, கிட்டத்தட்ட 12 எபிசோடுக்கு மேல போயிடுத்து, பகுதி போயிடுத்து. அது வந்து ராஜகோபாலனுடைய மனோரதத்துக்கே விட்டுறணும், செங்கமல தாயாருடைய மனோரத்துக்கே விட்டுட்டு ஸ்ரீமதே ரம்ஜதா மாத்திர முனீந்திராய மகாத்மனே ஸ்ரீரங்க வாசினி பூயா நித்ய ஸ்ரீ நித்தியமங்களோன்னு எல்லாருக்கும் எல்லா மங்களமும் இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி இன்னைக்கு முடிச்சுப்போம். சுபம் சுபம் சுபம்.